விபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, நான் படையாச்சி, எனக்கு படையாச்சி ரத்தம் தான் வேணும், கேட்டதும் தானாம? அது என்ன அவசரம் வந்துட்டா மட்டும் எந்த ரத்தமா இருந்தாலும் கொடுங்கங்கிறீங்க? அப்ப கலப்பு ஏற்படாதா? அப்ப சாதி தெரியாதா? அப்ப அது மதம் தெரியாதா? ஏன் மனிதனுடைய தேவைக்கு இவை எவையுமே தேவையில்லை, அவ்வளவுதானே. அதைத்தான் நாங்க சொல்றோம், அரசியல் என்பது மனிதனுடைய தேவை. அதனால தான் சாதியை கடந்து வாங்க, தமிழராக ஒரு குடை இங்கே நில்லுங்க என்று பேசுறோம். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு டி-ஷர்ட்டை மாட்டி விடுறாங்க, நான் அவன் வெறியன், நீ இவன் வெறியன். நீ தமிழனுக்கு வெறியனாயிரு முதல்ல, நீ தமிழனாயிரு முதல்ல. வரும்போது பாக்குற ஒரு வண்டியில சிஎஸ்கே வெறியன் எழுதியிருக்கு. ஆமாண்ணே, உண்மையாவே சிஎஸ்கே வெறியன். எதில் வெறி கொண்டு நிக்கணும் நீங்க? உன் இனம் அழிகிறது, உன் மொழி அழிகிறது, உன் அரசியல் அதிகாரம் பறிவாகிறது. நீங்க என்ன சாதி பார்த்து ஓட்டு போட்டுட்டீங்களா? நான் பறையருக்கு ஓட்டு போட மாட்டேன், வன்னியருக்கு ஓட்டு போட மாட்டேன், பறையர். நான் செட்டியாருக்கு ஓட்டு போட மாட்டேன், முதலியார். யாரு நினைச்சா ஐயா ஸ்டாலின் ஓட்டு போட்டீங்க? யாரு நினைச்சு ஓட்டு போட்டீங்க? நாங்க எங்க ஆளுகளுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவோம், உங்க ஆளுகளா அவரு? எதற்கு அவருக்கு வாக்கு? அது முதலமைச்சர்.